கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த காரியத்தை விசாரிக்கும்படி 10ஆம் மாதம் முதல் தேதியிலே தனித்து உட்கார்ந்து எஸ்ரா என்னும் ஆசாரியன் அந்நிய ஜாதி பெண்களை சேர்த்து கொண்டவர்களை பார்த்து, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளைப்படி நீங்கள் சேர்த்து கொண்ட பெண்களை விட்டு விலங்குங்கள் என்றான். அதனால் சபையார் சொன்னது, ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள், மழைக்காலமாய் இருக்கிறது. இந்த காரியத்திலே தேவனுடைய கட்டளையை மீறினவர்கள் நாங்கள் அநேகர். ஆகையால் எருசலேம் யூத சபையெங்கும் எங்கள் பிரபுக்கள் விசாரிப்புக்காரராய் வைக்கப்பட வேண்டும். இப்படி செய்வதினால் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நம்மேல் இருக்கிற கடுமையான கோபம் நம்மை விட்டு திரும்பும்படி நம் பட்டணத்தில் மறுஜாதியான ஸ்திரீகளை கொண்ட அனைவரும் ஒவ்வொரு பட்டணத்தின் மூப்பரோடும் நியாயாதிபதிகளோடும் குறித்த நேரத்தில் வரக்கடவர்கள் என்று கூறினான். ஆசகேலின் மகன் யோனத்தானும் திக்காவின் மகன் யக்ஷியாவும் இந்த காரியத்தை விசாரிக்கும்படி வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த விசாரிப்புக்காரர்களுக்கு உதவியாக மெசுல்லாமும் சப்பேதாவும் என்கிற 2 லேவியரும் இருந்தார்கள். சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் இந்த பிரகாரம் மக்களை விசாரித்து அந்நிய ஜாதியான பெண்களை யூதர்களை விட்டு அகற்றி போட்டு மக்களை பரிசுத்தமாக்க நினைத்தார்கள். இந்தபடியே இவர்கள் எல்லாரும் பேர் பேராக அழைக்கப்பட்ட பிதா வம்சங்களின் தலைவரும் இதை விசாரிக்கும்படி 10ஆம் மாதம் முதல் தேதியிலே எஸ்ரா உள்பட தனித்து உட்கார்ந்து விசாரிக்க தொடங்கினார்கள். இந்த விசாரிப்பு விஷயத்திலே ஏனோதானோ என்று அலட்சியமாக வேலைகளை செய்யாமல் துரிதமாகவும் சரியானதாகவும் பொறுப்பாகவும் செய்வதற்காக தனித்து உட்கார்ந்தார்கள் என்று பார்க்கின்றோம். நியாயாதிபதிகள் தனித்து உட்கார வைக்கப்பட்டால்தான் இந்த காரியம் செவ்வனே செய்து முடிக்க முடியும் என்று இதை செய்தார்கள். இப்படித்தான் ஒரு அம்மா அவர்கள் வீட்டை சுத்தப்படுத்த வேண்டும் என்று இன்னொரு அம்மாவை அழைத்தார்கள். அவர்களும் வந்து இவர்களுக்கு உதவி செய்தார்கள். ஒரு நாள் முழுவதும் சுத்தப்படுத்தினால் 500 ரூபாய் என்று பேசி அழைத்தார்கள். இவர்கள் ஒவ்வொரு அறையாக ஒட்டடை அடித்து சரிப்படுத்தி பொருள்களை வைத்து சுத்தப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த அம்மா சுத்தமாக ஒட்டடை அடிக்கவில்லை. ஆங்காங்கு தூசி ஒட்டி கொண்டிருந்தது. முடிவில் வீட்டை பார்க்கும்போது சுத்தமானதாக இல்லை. ஆகவே அவர்கள் சென்ற பின்பு வீட்டுக்கு சொந்தக்காரரான இந்த அம்மாவே ஒரு நாளைக்கு ஒவ்வொரு அறையாக ஒருத்தியாகவே தனியாக உட்கார்ந்து இந்த வேலையை செய்து முடித்தார்கள். கடைசியாக எல்லா அறைகளையும் சுத்தப்படுத்திவிட்டு பார்த்தால் அது சுத்தமானதாகவும் புது வீடு போலவும் பொலிவுடன் காட்சியளித்தது. இதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையும் ஆங்காங்கே சண்டைகள், கோபம், வைராக்கியம் ஒட்டி கொண்டிருந்தால் நாம் பாவங்களற சுத்தமாக முடியாது. நாம இயேசுவண்டை வந்து ஒரே சிந்தையாக வைராக்கியமாக நல்மனதோடு பாவங்களை எல்லாம் முழுமையாக அறிக்கை செய்து அதன் பின்பு பாவங்கள் செய்யாமல் விட்டுவிட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வீடு போல நம்முடைய உள்ளமும் முழுமையாக சுத்தப்படுத்த முடியும். அப்போதுதான் அகத்தின் அழகு முகத்திலே புது பொலிவுடன் நாம் காணப்படுவோம். ஏனோதானோ என்று இருந்தால் ஒரு காரியமும் நடக்காது என்று நாம் இந்த காரியத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி ஆண்டவருக்கு முன்பாக நம்மை சுத்தப்படுத்துகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்றைக்கு எஸ்ரா என்னும் ஆசாரியன் காலத்திலே யூதா பென்யமீன் மக்களிடம் இருந்த மறுஜாதியான ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட விஷயத்தில் இவர்கள் அதற்கென்று நியாயாதிபதிகளை நியமித்து தனியாக உட்கார்ந்து இந்த காரியத்தை மட்டும் நியாயம் விசாரித்தபடினாலே இந்த குற்றத்தை விட்டு நீக்கி சரிப்படுத்த முடிந்தது, பரிசுத்தமாக்க முடிந்தது. நாமும் தனியாக அவரவர் ஆண்டவராகிய நியாயாதிபதியிடம் சென்று அறிக்கை செய்யும்போது மன்னிப்பு பெற்று விடுதலை அடைவோம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரவர் தனியாக உட்கார்ந்து உம்மண்டை தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்று விடுதலை அடைய உதவி செய்தார்கள். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.